ஜாஸ்தி ஆயிட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. சரியா? அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, அதை கவனமா கேட்டுட்டு அதுபடி செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்றோம். நான் இத்தனை வருஷமா மெடிடேஷன் பண்ணி எனக்கு என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும். இல்லைன்னா எனக்கு தெரியாது. இது இப்போ நான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் அனுபவிச்சு புரிஞ்ச விஷயம், இறைவன் எனக்கு புரிய வச்ச விஷயம். சரியா? இது தெரியாதவங்க பட்டு அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஆனா நான் உங்களுக்கு இதுல சொல்லி தரேன்னா, நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் இறைவனுடைய ஆற்றலும், இறைவன் மூலமா நம்ம சில விஷயங்களை அனுபவிப்போம் பார்த்தீங்களா? ஒரு அனுபவம். இனிமையான அது மட்டும்தான் நமக்கு தேவை. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். அதனால தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டே என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது எல்லாமே சொன்னேன். அதனால கிளாஸ்ல கவனமா நான் என்ன சொல்றேனோ கேட்டுக்கோங்க. அதுபடி நடந்துக்கோங்க. வாழ்க்கை சுமூகமா போகும். தேவையில்லாத எந்த இதுவுமே நமக்கு வேண்டாம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில. சரியா? அதோட இப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில கூட இல்ல. அது இறைவன் ஃப்ரீ வில் இன்னுமே உங்க கையில குடுத்திருக்காங்க. ஃப்ரீ வில்ல இறைவா எனக்கு இது கூட வேணாம். எனக்கு நீ மட்டும் தான் வேணும். அந்த ஃப்ரீ வில் நீயே வச்சுக்கோ. நான் உன்னை வச்சுக்க. என்னுடைய சிந்தனை ஃபுல்லா உன்னுடைய அந்த நாமம் மட்டும் இருக்கட்டும், வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு கொடுக்கும்போது, அன்னைக்கு மகா கடைசியா அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருந்து கான்ஷியஸ்க்கு வந்தது முருகா முருகா முருகான்ற வார்த்தைனால தான். அதனால நான் சொல்றேன், எல்லாரும் வேலை செய்யும் போது நம்ம என்ன வாக்கிங் போறீங்க, டிராவல் பண்றீங்க, தூங்குறீங்க, எல்லா நேரமும் நீங்க முருகா முருகான்னு சொல்லிட்டே இருங்க. கனவுல கூட ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க முருகா முருகா முருகான்னு கூப்பிடுவீங்க. அந்த கனவு இமிடியேட்டா கலைய ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமா வருவீங்க. எல்லாமே நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் மகாலட்சுமி பேசுறேன். இன்னைக்கு கிளாஸ்ல வாராகி அம்மனோட மந்திரம் வேல் மெடிடேஷன்ல சொன்னோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மெடிடேஷன்ல நான் வாராகி தாயே எனக்கு ஒரு காட்சி அளித்த மாதிரி ஒரு ஃபீலு நல்லா இருந்தது. அந்த கிளாஸை முடிச்சுட்டு இன்னைக்கு கிளாஸ் நல்லபடியாக போச்சு. இந்த கிளாஸை முடிச்சுட்டு இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் சின்னதாக இருக்குது. அங்கே கூழ் காய்ச்சி எடுத்துகிட்டு போனேன். அதை வச்சுட்டு அங்கே தீபாராதனை நடக்கும்போது நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். சாமி கும்பிடும்போது அங்கே அந்த சமயபுரத்தால் நினச்சி நான் கண்ணை மூடி ஓம் அன்பு சக்தி, ஓம் அன்பு அன்னை ஆதிபரா சக்தி அப்படின்னு கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் எனக்கு அங்க சமயபுரத்துல இருந்த மாரியம்மனோட கருவறை என்னுடைய அந்த கண்ணுல அப்படியே காட்சி கொடுத்தாங்க. எனக்கு இங்க எங்க ஊர்ல நின்றுக்கிட்டு நான் அந்த சமயபுரத்து அம்மனை தரிசனம் பண்ணின ஒரு மனமகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நேரம். அது எனக்கு அப்படியே அளவு கடந்த சந்தோஷம். இங்க நம்ம ஊர்ல இருந்துக்கிட்டே நம்ம அம்மா சமயபுரத்தால தரிசனம் பண்ணினோமோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இதுல நான் எப்பவுமே நம்ம கோயிலுக்கு போனா ஓம் சக்தி பராசக்தி இப்படிதான் சொல்லுவோம். இந்த கிளாஸ்ல தான் சொல்லி கொடுத்தாங்க குரு சுஜி அவங்க எந்த சாமியோடையும் அன்பு நாம சேர்த்துக்கணும், சேர்த்து சொல்லும் போது நமக்கு அதிகரிக்கும் அந்த மந்திரத்தோட வலிமை அப்படின்னு சொன்னாங்க. அதுபோலதான் நான் ஓம் அன்பு சக்தி, ஓம் அன்பு அன்னை ஆதிபரா சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இது இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மந்திரம் எங்களுக்கு. அதுல அவ்வளோ பவர் இருந்தது. எனக்கு அந்த அம்மாவை அப்படியே காட்சி கொடுத்தா. எனக்கு அந்த சமயபுரத்து அம்மால நான் என் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்ல இருந்தே நான் தரிசனம் பண்ணினேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது.